கதிர்குட்டிக்கான ஒரு வேண்டுதல் தான் இது. எனக்கு குழந்தை பொறந்தா இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சனிக்கிழமை எங்கள் ஊரில் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் தென்பெண்ணை ஆத்து திருவிழா நடக்கும். அது நடந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு படைக்கிறோன்னு ஒரு வேண்டுதல் இருந்தது. அதுதாங்க அன்றைக்கி நிறைவேற்றணும். நைட்டு சாமி 10 மணிக்கு ஊர்வலம் வந்தது. எல்லாமே ரெடி பண்ணி எங்களோட வேண்டுதலும் ரொம்ப ஹாப்பியாக வந்து அன்றைக்கி நிறைவடைஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் சண்டே இல்லையா, நெக்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்பிட்டோம் 10 o'clock. ஏன்னா எல்லாருமே அன்றைக்கி ஊருக்கு கிளம்புவாங்க. ரோடே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. ஸ்லோ டிரைவிங்கில் போனால் கூட விழுப்புரம்லேருந்து வரத்துக்கு 4 hours ஆகும் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் பெருங்களத்தூர் வந்து ஒரு 20 minutes ரொம்ப ஸ்லோ மூவிங்கில் இருந்துச்சுங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஈவினிங்கே ஆகிடுச்சு. ஏன்னா ஹோட்டலில் நடுவில் சாப்பிட்றது அப்படி இப்படின்னு டைம் ஆகிடுச்சு. வரும்போது நெய் கொண்டு வந்திருந்தேன். எனக்கு இங்கே எந்த கடையில் நெய் வாங்கினாலும் எந்த பிராண்ட் வாங்கினாலும் அது என்னவோ ஒரு பியூரான கீ மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஊர்லேருந்து மாமியார் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் ஊரில் ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க. ரெண்டுமே அப்படி நம்ம அதை ஸ்மெல் பண்ணாலே அப்படி ஒரு வாசனை இருக்கும். டின்னருக்கு பார்த்திங்கன்னா வரும்போதே நாங்கள் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். முடக்கத்தான் கீரை வந்து மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை அப்படியே தோசை பண்ணிடலான்ட்டு. 1 கப் மாவுனா ஒரு 1/4லேருந்து 1/2 கப் இந்த கீரையோட குவான்டிட்டி இருந்தால் தான் தோசை உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா தோசை வந்து நமக்கு சரியாகவே வராது. டின்னருக்கு முடக்கத்தான் கீரை தோசையும் தேங்காய் சட்னியும் தான். இப்போலாம் எனக்கு ஊருக்கு போயிட்டு வரதை விட அதுக்கு பேக்கிங் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கதிர்குட்டிக்குன்னே தனியாக நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு. எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுக்குதுங்க. தேங்க்யூ.